மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சிறுவாணி பொடி உருண்டை. ரொம்ப டேஸ்டான இந்த சிறுவாணி பொடி உருண்டையை ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிறுவாணி பொடி உருண்டைக்கு நான் ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஊற போட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் போல் ஊற போட்டுக்கலாம். சிறுபருப்பு, அதாவது பச்சை பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் தனியாக ஊற போட்டுக்கிறேன். அரிசி கூடவே இதுவும் ஊறட்டும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு இந்த மாவை இதில் சேர்த்துடுறேன். அடுத்து சிம்மிலேயே இருக்கட்டும். இது நல்லா திரண்டு வர அளவுக்கு கலந்து விடணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ இது இப்படியே ஆறட்டும். நல்லா மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. நான் 4 பீஸ் அளவுக்கு பெரிய பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நல்லா துருவிக்கலாம். இந்த தேங்காயில் பாதி அளவுக்கு இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த இந்த பச்சை பருப்பையும் பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கட்டும். இது தாளிக்கும் போது சேர்க்கறதுக்கு யூஸ் ஆகும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கரண்டியால் கலர வேண்டாம். நல்லா ஆறிடுச்சு மாவு. இந்த தேங்காய் துருவல் பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் சாஃப்டாக. கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதால ஒரே கையில் செய்கிறது. நான் ஒரு 2 செய்துட்டு நல்லா உள்ளங்கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இனிமேல் வரக்கூடிய உருண்டாய் அப்படி தான் பிடிப்பேன். நான் இப்போ இப்படி காட்டுறதுக்காக ஒரு கையில் பண்ணி காட்டுறேன். ஒரே சைஸில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ குட்டியாக கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக இருக்குது. குட்டியாக உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு அகலமான கிண்ணத்தில் போட்டு இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இது இன்னும் கூட குட்டியாக அந்த சின்ன பட்டாணி சைஸில் உருண்டை பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ இதை அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆவி கட்டிக்கலாம். இப்போ இந்த உருண்டை நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு, கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச கருவேப்பிலை பொடி. கடாய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து
கடுகு உளுந்து நல்லா செவக்கட்டும். அடுத்து சிம்மிலேயே இருக்கும். கடுகு உளுந்து செவந்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவலையும் பச்சை பருப்பு இதோட சேர்த்துக்கணும். இந்த ஹீட்லேயே இது வறுபடட்டும். ஹீட் ரொம்ப குறைஞ்சதால் அடுப்பை மறுபடியும் வந்து நான் ஏற்றிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இது வறுபடட்டும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து வேக வச்சுருந்தேன் இந்த உருண்டையெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இதோட வந்து எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலை பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் நான் செய்துட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் வேணுன்றவங்க நெய் சேர்த்துக்கலாம். பட்டு எனக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை தான் பிடிக்கும். ஸோ லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வேணுன்றவங்களும் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம். பொடியிலையும் உப்பு இருக்குது, உருண்டையிலையும் நம்ம உப்பு சேர்த்து தான் செய்திருக்கோம். இருந்தாலும் இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டு. இந்த பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கருவேப்பிலை பொடிக்கு பதில் இட்லி பொடியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையே சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையான சிறுவாணி பொடி உருண்டை ரெடி. இதோடவே சேர்ந்து நான் வந்து கார கொழுக்கட்டையும் செய்திருக்கேன். அதாவது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து செய்திருக்கேன். ஸோ இதோட ரெசிபி இன்னொரு நாளைக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.